ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாமோட ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நேற்று ஈவினிங்கே அதை பற்றி கொஞ்சம் ரிசல்ட் பார்த்துருப்போம். அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், வெள்ளிக்கிழமைன்றனால இன்னும் கொஞ்சம் அப்டேட் வரலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாமோட ரிசல்ட் கிட்ட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டண்ட் அதோட வேரியஸ் சபார்டினேட் சர்வீஸ்க்கான ஓரல் டெஸ்ட் மார்க் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4க்கான ஃபைனல் ரிசல்ட் அந்த இந்து சமய அறநிலையத்துறையோடது ஃபைனல் ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் போஸ்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட்டும் நேற்று வெளியிட்டிருந்தாங்க. டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஜனவரி 5 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான ஓரல் டெஸ்ட் மார்க் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து சிவில் ஜட்ஜ் போஸ்ட் அதாவது மாநில நீதிமன்ற பணிகளில் அடங்கிய உரிமையல் நீதிபதி பதவிக்கான அந்த ஓரல் டெஸ்ட் மார்க் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமோட ஃபைனல் ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி இன்றைக்கி காலையில் பார்த்துருப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக குரூப் 4க்கும் அந்த ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மார்க் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கலனாக்கா ப்ரீவியஸான வீடியோஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. இதோட ரிசல்ட் எல்லாமே நேற்று வெளியிட்டிருக்காங்க. இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூலையும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜனவரி 5 என்னென்ன ரிசல்ட் என்னென்ன மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லி நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஃபெப்ரவரிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 எக்ஸாமோட ரிசல்ட் வெளியிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதில் கூட ஒரு 3-4 எக்ஸாமோட ரிசல்ட் நேற்றையே வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் போன ஷெடியூலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரூப் 2ஓட வேகன்சி அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க 5777 அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு இன்னுமே டவுட் இருக்குது, வேகன்சி அதிகமாக இருக்கா, என்னென்ன போஸ்ட்டில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடெண்டம் கிட்ட ரிலீஸ் ஆனதுனால நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும், என்னென்ன போஸ்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதனால் என்னென்ன போஸ்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அந்த குரூப் 2ஓட வேகன்சி அந்த 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ண அடெண்டமை பொறுத்து இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா 140 வேகன்சி, நான் இன்டர்வியூவில் 5637 வேகன்சின்னு மொத்தமாக 5777 வேகன்சி இருக்குது. என்னென்ன போஸ்ட்டில் என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. மொத்தமாக எவ்வளோ வேகன்சி, இன்டர்வியூவில் எவ்வளோ, நான் இன்டர்வியூவில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த ரிசல்ட் டிக்ளரேஷனில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற எக்ஸாமோட ரிசல்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணுறீங்கன்னாக்கா என்னென்ன மாதத்தில் வெளியாகும்னு சொல்லி போட்டிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. இதோட பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இந்த அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்லேருந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேற்கொண்டு வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் டெலகிராம் குரூப் மூலிமா டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸாகவே டெலகிராம் குரூப் மூலிமா கொடுத்துருவோம். அந்த கிளாஸஸ்க்கான மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிளாஸஸ் பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரீஃபாகவே பார்த்துருக்கோம். ப்ரீவியஸான வீடியோஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணிவிட்டு உங்களோட டெலகிராம் நம்பரையும் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. கிளாஸ் பேட்ச் எல்லாமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.